ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா டைப்ஸ் ஆஃப் இன்னர் கிளாஸ் அப்படி ஓகேவா, இதுதான் பார்த்துருப்போம். இதில் வந்து மெம்பர் இன்னர் கிளாஸ் அண்டு லோக்கல் இன்னர் கிளாஸ் வரையும் பார்த்துருப்போம். இந்த அனானமஸ் இன்னர் கிளாஸ் வந்து இன்னும் பார்க்கல. அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஏன்னா அது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டு சொன்னாதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால ஓகேவா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை சொல்லலாம். ஓகேவா, ஓகே. ஸோ ப்ரீவியஸாக ஐ திங்க் ஒரு 3 வீடியோக்கு முன்னாடி வந்து நெக்ஸ்ட் வீடியோ திஸ் கீவேர்டுன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போ திஸ் கீவேர்டு வந்தாச்சு. இது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு திஸ் கீவேர்டு மட்டும் 2 இல்லை 3 பார்ட்டாக போகும். ஏன்னா ஒரே பார்ட்டில் அடித்தோம்னா ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 40 நிமிஷம் வரும். 40 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா நீங்களும் அப்படியே பெருசோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுறீங்க. அப்படி கிடையாது. அந்த அந்த ஸ்டோரிக்கு விச் மீன்ஸ் இந்த திஸ் அப்படிங்கிற அதை பற்றின கதைக்கு ஒரு 40 நிமிஷம் தேவைப்படும். லைக் தட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 40 நிமிஷத்தை போச்சு. ஏன் 40 நிமிஷம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. வாட் ஆர் த வேஸ், எப்படிலாம் அந்த இன்னர் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ண முடியும், அண்ட் ஆல்சோ மெயின் ஃபங்க்ஷனை எங்கே வச்சா பெட்டராக இருக்கும். ஆல்சோ மெயின் ஃபங்க்ஷனை வச்சு ரன் பண்ணுறப்ப ஐடியில் ரன் பண்ணும்போது பிரச்சனை வரலை, பட் கமெண்ட் பேடில் வரும்போது பிரச்சனை வந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணி பழகணும். ஸோ அந்த பர்பஸுக்கு தான் சில வீடியோஸ் வந்து என்ன ஆகிடுது, ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி போயிடுது. லைக் தட் அரே வந்து ஐ திங்க் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கோம். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அரை மணி நேரம் போகுதுன்னா அது அந்த சொன்ன விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும்னு மீனிங் இல்லை. ஸோ அதுக்கு அது தேவைப்படுது அந்த அரை மணி நேரம். இப்போ இதையுமே நான் வந்து சிங்கிள் வீடியோவில் அரை மணி நேரம் நான் அடிச்சிட்டேன். பட் வேண்டாம் அப்படின்ட்டு நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். தனித்தனி 2 டாப்பிக்காக முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகேவா, ஐ திங்க் இது ஒரு 3 வீடியோவாக போகும். சரி, ஓகே. ஸோ திஸ் கீவேர்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன பர்பஸ்னா, திஸ்ங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா, வேரியபிள்னா என்னன்னு தெரியும். ஓகே, இங்கே வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியணும். பார்க்கலாம். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம், இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு நியூ, இந்த இடத்துல ஈக்குவல் வரக்கூடாதுல்ல, நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம்னா இந்த இடத்துல சம்திங் ஏதோ ஒரு ஏ அப்படின்னு வச்சுட்டு இந்த இடத்துல கிளாஸ் நேமே வைப்போம்ல. இந்த ஏங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் தான். ஓகேவா, இந்த ஏங்கிறது என்னது, ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். அப்போ இந்த ஏவை தான் அவங்க ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்கிறாங்களா, பார்க்கலாமா? ஓகே, இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். இந்த ஏ எதை ரெஃபர் பண்ணுது, கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. அப்போ இந்த ஏவும் ரெஃபரன்ஸ் வேரியபிளும் கிட்டத்தட்ட ஒன்னா இல்லை ஈக்குவலி ஒன்னா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். புரியுதா? திஸ் அப்படிங்கிற கீவேர்டை ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்கிறோம். இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. அதே மாதிரி இங்கே நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்டை எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா ஏ அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம், அதில் இந்த ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ரெண்டும் ஒரே வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ இந்த ஏ தான் இந்த திஸ். ஓகே, சரி, இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா void display அப்படிங்கிற ஒரு மெத்தடு. தென் இந்த மெத்தடுக்குள்ள நான் எதை பிரிண்ட் பண்ண சொல்றேன்னா system.out.println
திஸ் அப்படிங்கிற கீவேர்டை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். என்ன வருது அப்படின்னு. ஓகே, தென் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள சிண்டெக்ஸ் ஃபுல்லாக தெரியுதாப்பா? உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? இதுக்கு மீறி நான் வந்து ஜூம் பண்ணேன்னா இன்னும் இதாகுது. சரி, ஓகே. இதை வேணால் நம்ம கட் பண்ணிடவா? ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் எப்படிப்பா கிரியேட் பண்ணுவோம்? நியூ திஸ் கீவேர்ட் எக்ஸாம்பிள் வச்சு. ஓகே ஓகே, செமிகாலன் போட்டாச்சுனாலே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் ஸ்டோர் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ T1 அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு இதுக்கு ரிட்டர்ன் டைப் என்னன்னா திஸ் கீவேர்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியாச்சு. ஃபுல் சிண்டெக்ஸ் இப்போ தெரியும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டரில் இந்த T1 பிரிண்ட் பண்ண, அதாவது T1க்கு நான் ரெஃபரன்ஸாக T1 அப்படின்னு சொல்லிட்டு T1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, தென் அந்த T1 வச்சு இந்த மெத்தடுக்கு பேர் என்னப்பா? இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் டிஸ்பிளேவை நான் கால் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ எனக்கு ரெண்டும் சேமாக வருதான்னு. ஒரு ஆப்ஜெக்டை தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அது எப்படி பிரிண்ட் ஆகும்னு ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். மறுபடியும் வருது. இப்போ T1க்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னா வேர் திஸ் கீவேர்டு எக்ஸாம்பிள், இந்த VAR அப்படிங்கிறது பேக்கேஜோட பேர். தென் இது வந்து கிளாஸ் நேமு, இந்த அட்டு வந்து செப்பரேட்டர், இது வந்து ஹாஸ் வேல்யூ கோட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்க அதே தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகுது? இந்த திஸ் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு தானே படித்தோம். அப்போ கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுதா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம்னா இன்டர்னலாக T1 இருக்கிறதா அர்த்தம். மீனிங் என்னன்னா T1 இந்த இடத்துல இருக்கு. அது நீங்கள் டைரக்டாக T1 இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிடலாம்ல அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஓகே, இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் வராரு, சார் இன்னொரு யூசர் வராரு. அவர் ஒரு பேர் வச்சு கிரியேட் பண்ணுறாரு T2 அப்படின்னு. அப்புறம் அதுக்காக அந்த இடத்துல T2ன்னு கொண்டு போய் வைக்க முடியுமா? எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் கிரியேட் பண்ணு, அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நான் கரண்ட் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் ஒரு கீவேர்டு ஃபைன் பண்ணுறேன், அது இந்த திஸ். நீ ஆப்ஜெக்ட் நேம் என்ன வேணாலும் வை, பட் நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறேன்? ப்ரியரா திஸ் அப்படிங்கிற கீவேர்டை வச்சு இது வந்து கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும். இப்போ பாருங்க, இந்த T2 நான் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமா? T2 மறுபடியும் T2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மெத்தடுக்குள்ள T2 பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுறப்ப T1 பாஸ் ஆகிருக்கும் இந்த மெத்தடுக்குள்ள. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். அப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கும். ஸோ இது ஒரு குரூப் T1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணப்ப, இது T2 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணப்ப. புரியுதா? எவ்ரி டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு இன்னொரு இடத்துல நீங்கள் டவுட் ஆனால் எப்படி டவுட் ஆனவீங்கன்னா, அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் நான் டைரெக்டாக நியூ திஸ் கீவேர்டு, இப்போ இதுவும் ஆப்ஜெக்ட் தானே, கரண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி தானே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புதுசாக இருக்கும். திஸ் புது வேல்யூவா இருக்கா? நியூ வந்துட்டாலே புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. இந்த புது ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளும் which means ஸ்டோர் பண்ணுற மீன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளும் இந்த திஸ் கீவேர்டு என்னவா இருக்கும்? சேமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் திஸ் கீவேர்டு. அதாவது நான் சொல்கிறது எதுனா இந்த வார்த்தைக்கு தான் நான் மீனிங் சொல்கிறேன். எது ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே,
So it is mainly used inside instance methods, constructors, instance initializer blocks. இந்த மூணு இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸ்டேட்டிக் பிளாக்குக்குள்ள யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட்டிக் பிளாக்குக்குள்ள திஸ் கீவேர்டு வரவே கூடாது. ஸ்டேட்டிக் மெத்தட் அண்ட் ஸ்டேட்டிக் பிளாக்குக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, திஸ் கீவேர்டு நாட் அலவுடு. அதை ஏன் அப்படிங்கிறத ஸ்டேட்டிக் கீவேர்டு பார்க்குறப்ப சொல்லலாம். இப்போதைக்கு திஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், சாரி ரெஃபரன்ஸ் வேரியபிள். அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வந்து கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் டு ரெஃபர் டு த கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அதாவது வேரியபிள் ஷேடோவிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் நமக்கு தேவைப்படுமா? சரி, இது இருக்கட்டும். எனக்கு இதை நான் தனியாக காப்பி பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பர்பஸ்க்கு எனக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு இத்தனை ஆப்ஜெக்ட்லாம் தேவையில்லை. எனக்கு நான் அதை யூஸ் பண்ணவும் போகிறதில்ல. ஏன்னா நிறைய லைன்ஸ் இருந்தால் நீங்கள் ஏதோ பெருசாக ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு நினச்சிருக்கீங்க. அதனால வேணாம். இப்போதைக்கு இந்த திஸ் கீவேர்டு தூக்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டிஜர் வேல்யூ அப்படின்னு ஒரு, இது என்ன வேரியபிள்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேவா? இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு வேல்யூ. இது வந்து என்னது, இங்கே ஒரு மெத்தடு சிக்னேச்சரோ உள்ள பாஸ் பண்ணுறது வந்து பாராமீட்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த வேல்யூவை இந்த வேல்யூக்கு அசைன் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு இருக்கிற வேல்யூவை ரைட் சைடு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் மெத்தடை வச்சு T1 டாட் சாரி ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேக்குள்ளே 100 அப்படிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? தென் எனக்கு இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க? ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுவோம். அப்போ இதையும் டைரெக்டாக நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் T1 டாட் டிஸ்பிளே, சரி எனக்கு வந்து வேல்யூ தானே வேணும், வேல்யூ அப்படிங்கிறது நான் கால் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 100 வந்து எங்கே போகும்னா, எந்த 100 இங்கே நம்ம பாஸ் பண்ணுறோம்ல, 100 வந்து இங்கே உள்ள பாஸ் ஆகும். ஓகே, இங்கே இந்த 100 வந்து என்ன சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 100 அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் இந்த பாராமீட்டருக்கு பாஸ் ஆகும். தென் இந்த 100 வந்து எனக்கு இங்கே அசைன் ஆனதா நான் கன்சிடர் பண்ணுறேன். எது இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக அசைன் ஆனதா கன்சிடர் பண்ணிட்டு இந்த வேல்யூவை தான் நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஆனால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன ஆயிருக்குன்னா 100 வந்து இங்கே பாஸ் ஆயிடுச்சு, தென் இங்கேயும் அசைன் ஆயிடுச்சு, தென் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்த தடவை நம்ம இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது 0 வந்திருக்கு. அப்படி 0 வரக்கூடாது, 100 தான் வந்திருக்கணும். ஸோ கம்பைலர் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல வேரியபிள் ஷேடோவிங் அப்படின்னு ஒரு நடந்துருச்சு. வேரியபிள் ஷேடோவிங், வேரியபிள் ஷேடோவிங்னு ஒன்று நடந்துருச்சு. என்னன்னா ரெண்டு நேமும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் இந்த பாராமீட்டரில் இருக்கிற நேமும் என்ன ஆயிடுச்சு, ஒரே மாதிரி இருக்கிறனால இந்த ஜாவா ப்ரோக்ராம் என்ன அசைன் பண்ணிடுச்சுன்னா இந்த வேல்யூக்கு தான் இந்த வேல்யூ அசைன் பண்ணுறோம், இதை என்ன கால் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு பாருங்கள் இதுக்குள்ளே தான் சுற்றுது. அதே மாதிரி இந்த வேல்யூவை நான் கால் பண்ணும்போது அது அங்கே போகுது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த வேல்யூக்கு தான் இந்த வேல்யூவை அசைன் பண்ணணும் அப்படின்னா திஸ். ஓகேவா? இந்த இடத்துலையும் நீங்கள் திஸ். இப்போ இந்த வேல்யூவில் நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறப்ப கரெக்டாக இங்கே போகுதா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு இடத்துலையும் 100ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கேஸ். இதே தான் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து இருக்கிற பாராமீட்டரோட பேரும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் பாராமீட்டர் நேமும் கரெக்டாக ஒரே மாதிரி இருந்தால் அங்கேயும் வேரியபிள் ஷேடோவிங் நடக்கும். ஸோ அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு திஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது திஸ் டாட் வேல்யூவா, இதுவும் T1 டாட் வேல்யூவும் ஒன்று தான் இன்டர்னலாக. ஓகேவா?
this dot value equal to t1 dot value. ஏன்னா நான் இப்பதான் சொன்னேன் திஸ்ங்கிறது கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது, t1 கரண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ். கன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி பழகுங்க. வெறும் பிளாக்குக்கு வேணும்னா, அதாவது அந்த இன்ஸ்டன்ஸ் இன்சுலேசர் பிளாக் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இதுதான் இன்ஸ்டன்ஸ் இன்சுலேசர் பிளாக். இதை தனியாகவே நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்லுவேன். எந்த வீடியோவில் சொல்லுவோம்னா, ஸ்டாட்டிக் பிளாக், இன்ஸ்டன்ஸ் இன்சுலேசர் பிளாக், கன்ஸ்ட்ரக்டர், இது மூணும் எது ஃபஸ்ட்டு ரன் ஆகும் அந்த பேட்டர்னில். இப்போ இந்த இடத்துல நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலில் திஸ் டாட் வேல்யூ அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ் இன்சுலேசர் பிளாக். அது இந்த பிளாக்கு நேம்லாம் இருக்காது, நேமு ரிட்டர்ன் டைப்லாம். என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் 0 ஆயிடுச்சு. அப்போனா என்ன மீனிங்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே என்ன ஆயிடுச்சு? இந்த 0, அதான் சாரி, அந்த அந்த இன்ஸ்டன்ஸ் இன்சுலேசர் பிளாக் என்ன ஆயிடுச்சு? ரன் ஆயிடுச்சு. எவ்ரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இது ரன் ஆகும். ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான், அதாவது விச் மீன்ஸ் இதுதான் இன்ஸ்டன்ஸ் இன்சுலேசர் பிளாக். இந்த இடத்துல யூஸ் பண்ணால் இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். தனியாலாம் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ திஸ்ஸு டாட்டு வேல்யூ அப்படின்ட்டு இந்த இடத்துல வேணால் நீங்கள் 100 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து 120 எல்லா வேல்யூவும் ஒரே வேல்யூவாக இருக்க வேணாம். இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு 120 வந்திருக்கும், அடுத்து 100. ஸோ இப்படி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதோட கூட முடிச்சுக்குவோமா? லென்த்தி ஆயிடுச்சா? தென் வந்து கரண்ட் கிளாஸ் மெத்தடு டு இன்வோக் கரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் டு ரிட்டர்ன் கரண்ட் ஆப்ஜெக்ட் டு ஆக்சஸ். ஸோ இன்னும் ஒரு டாபிக் மட்டும் பார்த்தலாம், அப்போ தான் 3வது வீடியோவில் கரெக்டாக முடிக்க முடியும். டு இன்வோக் கரண்ட் கிளாஸ் மெத்தட், அதை என்ன மட்டும் என்னன்னு பார்த்தலாம். இப்போ ஒன்றும் இல்லை, என்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா, வாய்டு டிஸ்பிளே அப்படிங்கிற சேம் நேமில் மெத்தடு. இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் இல்லையா? ஸோ இந்த இடத்துக்குள்ள நான் இந்த மெத்தட் எனக்கு வேணும் அப்படின்னா, டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடு உள்ள நான் என்னப்பா பாஸ் பண்ணணும்? ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணணும். 120 அப்படின்னு, சாரி 140 அப்படின்னு பாஸ் பண்ணலாம். சரியா போச்சா? ஓகே, இந்த இடத்துல ஏன் த்ரோ பண்ணுது? the method display is not applicable for the, சாரி ஸ்ட்ரிங்கை நான் பாஸ் பண்ணியிருக்கேனா? நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். தென் இந்த இடத்துல நீங்கள் திஸ் கீவேர்டு கால் பண்ணலாம். திஸ் வந்து ஆப்ஷனல். ஸோ அதான் மெத்தேடு கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா? திஸ் வந்து ஆப்ஷனல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ t1 டாட் டிஸ்பிளே அப்படின்னு இந்த ஆர்குமெண்ட் தான் பராமீட்டர் இல்லாத மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெஃபரன்ஸுக்கு சும்மா இந்த மாதிரி லைன் பிரிண்ட் சொல்லிடலாம். $140 இதுவரையும் எப்படி ரன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டிஸ்பிளே என்ன இருக்குன்னா இங்கே போயிருக்கும். இங்கே போனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணியிருக்கு. இப்போ ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணப்ப மறுபடியும் இந்த மெத்தட் வந்து உள்ளே போயிருக்கு. இப்போ 140, ஓகேவா? 140 உள்ள பாஸ் ஆயிருக்கு. தென் இந்த வேல்யூல 140 அசைன் ஆயிருக்கு. தென் இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ல 140 பிரிண்ட் ஆயிடுச்சு. புரியுதா? இதுல ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகுமா? எப்படி ஓவர் ரைட் ஆச்சு? இல்லை, ஓவர் ரைட்லாம் ஆகலை. ஆக்சுவலி எவ்ரி டைம் கால் பண்ணும்போது நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அந்த வேல்யூ. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாஸ் பண்ணும்போது 100, ரெண்டாவது தடவை கால் பண்ணும்போது இந்த மெத்தடுக்குள்ள என்ன நடந்துச்சு? அதாவது t1 டாட் டிஸ்பிளே இந்த இடத்துலையும் இன்டர்னலாக என்ன இருக்கு? செகண்ட் டைம் நம்ம கால் பண்ணுறோம் t1 டாட் டிஸ்பிளே.
அப்படின்னு. ஸோ அதுக்கு பதிலா இந்த T1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு திஸ். இந்த தடவை ரெண்டாவது அந்த மெத்தடை கால் பண்ணும்போது நான் பாஸ் பண்ண வேல்யூ 140. இப்போ மூணாவது நீ கால் பண்ணு, இல்லை வேற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம், அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ஒன்று பண்ணிக்கலாம். ஒருவேளை மெத்தடை வந்து இப்போ இந்த மெத்தடை வந்து +6 இந்த இடத்துல SYSO சிஸ்டம் டாட் அவுட் டாட் println நோ பாராமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடுக்குள்ள நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து வெளியே நான் கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டிஸ்பிளே உள்ள வேல்யூ இருந்தால் உள்ள வேல்யூ பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுவும் எலிஜிபிள் தான். இல்லை இந்த இடத்துல நீங்கள் திஸ் டாட் அப்படிங்கிறதும் எலிஜிபிள் தான். இப்போ எனக்கு என்ன பண்ணாது, இது நமக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு அந்த வேல்யூலாம் 100 பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து எனக்கு என்ன பண்ணிருக்கோம், நோ பாரா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும். தெரியுதா? அவுட்புட் தெரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது, டு இன்வோக் த கரண்ட் கிளாஸ் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த ஷோ அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே திஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? திஸ்ங்கிறது ஆப்ஷனல் தான், எப்போனா இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணும்போது. அடுத்து வந்து இதை வந்து நம்ம தனி வீடியோவில் தான் பார்ப்போம், இந்த தேர்ட் ஒன்று. இப்போ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 4 and 5 பார்க்கலாம். ஓகேவா? 4, 5, 6 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ இதுவரை ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது 3 வந்து தனி வீடியோ, 4th வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சரி, ஓகே. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.